புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் தான் இந்த வீடியோல வந்து விவாதிக்க போறோம். ரொம்ப சீரியஸா இதுக்கு முன்னாடி பேசுனது நேற்று பேசினா முக்கியமானது இல்லை, சும்மா தேவையான பேசுனேன் எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தியா? நம்ம பேசுறது முழுக்க முக்கியமானதுதான் இல்ல சீரியஸானதான் அப்படி நினைச்சிட்டு பேசு. ஓகேண்ணா. இல்ல இது ரொம்ப ரொம்ப சீரியஸான அப்படி சொல்லு. அது இல்லாம இது ரொம்ப சட்ட ரீதியா பேச வேண்டியது. அதனால நம்மடியே பேசுவதற்காக சட்ட வல்லுநர் சத்யா அவர்கள் எழுந்திருக்கிறாரு. நீங்க தான் நானா கீழே போட்டுக்கலாம். புது சட்டை போட்டு வந்தா ஒன்னு சட்ட வல்லுநரா? இது வேற என்ன மேட்ரு அப்படின்னா, நம்ம தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் மீது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து போட்டிருக்கிறாரு. அந்த விவகாரம் தான் நேற்றைக்கு, அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. ஆமா, நேற்று நைட்ல இருந்து அதுதான் பேசு பொருளா போயிட்டு இருக்குது. பல்வேறு தரப்பினர் வந்து ஒரு காரசார விவாதம் போயிட்டு இருக்குது. ஆமா இல்லையா? ஆமா, வி ஸ்டாண்ட் வித் தோழர் வாஞ்சிநாதன் அப்படின்ற பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் வந்து சாலிடாரிட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதற்காக அந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு, இதற்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற முழு தகவல் தான் இந்த வீடியோ. தோழர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு பெருசாக அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்டாக அறிமுகம் தேவை. ஷார்ட்டாக அதையும் சொல்லி. ஆமா, தோழர் வாஞ்சிநாதன் அவர் வந்து மதுரையை மையமாக கொண்டு இயங்கி கொண்டிருக்கிற ஒரு சம்பவக்காரர், வழக்கறிஞர், ஒரு இயக்கத்தில் இருக்காரு. அதுவும் ஆமா இருக்கிறாரு. இதுல என்னன்னா கொக்கோ கோலா வழக்கு முதல் பல்வேறு சம்பவங்களை வந்து நம்ம கூட அக்கா மாலா முதல் கப்சி வரை அட்டன் பண்ணிருக்காரா? எல்லாத்தையும் அட்டன் பண்ணி ஒரு பொதுநலவாதி, சமூக செயற்பாட்டாளர், சமூக ஆர்வலர், எல்லாம் சமூக நீதி மேல்பால் வந்து பற்று கொண்டவர், அதற்காக போராடுபவர், கள போராளி. அவரு சாதாரண போராளி கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஸ்டெர்லைட் விவகாரத்துல அவரையும் சுடுவதற்கான அந்த லிஸ்ட்ல இருந்தது. கொஞ்சம் லேட்டா வந்தனால, கிராம மக்களோட பேசிக்கிட்டே வந்ததுனால அவருடைய உயிர் அன்றைக்கு வந்து தப்பியது. இது வந்து அருணாச்சல நாணயத்திலும் அவர் பேசியிருக்கிறார், ஆவணமும் படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாம அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருப்பவர், தொடர்ந்து அந்த கேஸை போட்டு அதை ஃபாலோ பண்ணி இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவர், என்னைக்காவது ஜெயிச்சிருவங்க நம்பிக்கையில இது பண்ணிட்டு இருக்காரு அவரும். ஆமா, அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் சம்பவமா சொல்லணும் அப்படின்னா, மதுரை திருப்பரங்குன்றம் அந்த மலை விவகாரத்துல அவர் ஒரு கேஸ் போட்டிருக்காரு இல்லையா? சொல்லுடா. அதே அவர் வந்து ஃபாலோ பண்ணி பிரிவி கவுன்சில்ல வந்து இது ஏற்கனவே தீர்ப்பாயிருக்குது அப்படின்ற விவரம், அது மட்டும் இல்லாம அதுக்கான சான்றுகள் எல்லாத்தையும் வந்து கோர்ட்ல போட்டது தான். அது மட்டும் கிடையாது, இப்ப சங்கியல் மாநாடு நடத்தினாங்க இல்லையா, அதற்கு வந்து அவ்வளவு கெடிபிடிகள் வந்து யாரால கிடைச்சதுன்னா தோழர் வாஞ்சிநாதன். அதாவது அது வந்து அதுல அரசியல் பேச அனுமதிக்க கூடாதுன்னு அந்த மாநாடு போடுறதுக்கு முன்னாடியே அதை வந்து ஒரு இது வாங்கினவர், என்ன வாங்கினவர், நோட்டு வாங்கினவர். அதனாலதான் எவனும் பேசல. அவர் போட்ட வழக்குக்கான தீர்ப்பு தான் இந்த சங்கிகள் மாநாட்டுல அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, அதையும் மீறி அவங்க அரசியல் பேசினானுங்க, அதுக்கும் கேஸ் போட்டிருக்கு, அதையும் கோர்ட் எடுத்திருக்குது. அதம் போட்டவரும் தோழர் வாஞ்சிநாதன் தான். இந்த மாதிரி மதுரையை சுற்றி இல்ல மதுரைக்கு வந்து ஒரு சமூக நீதி காவலரா, ஒரு கள போராளியை விளங்கக்கூடியவர் தான், ஒரு சம்பவக்காரராக விளங்கக்கூடியவர். ஓகே, அவர் என்னாச்சு இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவரோட ஆபீஸ்ல உட்கார்ந்து இருந்திருக்காரு. நேற்று ஒரு 10-10:15 போல போன் அடிச்சு, ப்ரோ நாங்க இந்த மாதிரி கோர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கூப்பிடுறோம், நீங்க கொஞ்சம் ஒரு 1:15 போல ஆஜராகணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. நான் எங்க ஆஜராகணும்? நான் என்ன ஒரு வழக்கு என்னதான் கோர்ட்டு பக்கத்துல இருந்தாலும் இப்படியா கூப்பிடுறது? இப்படியா கூப்பிடுறது? சம்மந்தம் கூட போட்டு கூப்பிடுறது? சம்மந்தம் தாங்க வந்திருக்கு, வந்து ஆஜராகுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியா, சரி, அவர் வந்து சட்டத்தை மதிக்கக்கூடிய நபர், சரி சம்மன் வந்திருக்கிறதே போயிட்டு வருவோம் அப்படின்னு போயிருக்கிறார். போனால் அது என்ன வழக்கு அப்படின்னா, ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆக வேண்டும் அப்படின்றது ஒரு விவகாரம், அதை குறிப்பிட்ட ஒரு வழக்கு. அதில் அவர் தான் முன்னாடி வழக்கறிஞராக வாதாடி இருக்கிறார். ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த சம்மந்தப்பட்ட நபர் ஒரு மூத்த வக்கீலை போடணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதின்படி இவர் வந்து இன்னொரு வழக்கறிஞரை மாற்றிவிட்டு ஒரு மூத்த வழக்கறிஞருக்கு வக்காலத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு அந்த வழக்குக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது.
இவர் கூப்பிட்டுருக்கிறாங்க, இந்த வழக்கு நமக்கு தான் சம்மந்தம் இல்லையான்னு இவரும் போயிட்டு இருக்காரு. ஐயா சொல்லுங்கள் அப்படின்னா அழைப்பு விடுத்தவர் வந்து நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். அவர் கூப்பிட்டு இந்த வழக்கில் நீங்கள் வந்து வாதாடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா அதெல்லாம் நான் வாதாடல, முன்னாடி நான் போட்டிருந்தேன், அப்புறம் அவர் தான் சீனியர் கவுன்சில் வேணும்னு சொன்னார், அதனால் வக்காலத்தை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேனே, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு. சரி அதெல்லாம் விடுங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள். நான் வந்து சாதிய ரீதியில் வந்து நடந்துக்கிறேன்னா, நான் சாதிய ரீதியில் தீர்ப்பு கொடுக்குறேன்னா, இப்போ பதில் சொல்லுங்க. ஸ்ட்ரைட்டாக கேட்டார். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு அப்படி தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக அவர் கேட்டார். அது தோழர் வாஞ்சிநாதன் ஸ்ட்ரைட்டாக கேட்டிருக்காரு. ஜாதி ரீதியில் கொடுக்குறேன்னா என்ன வழக்கில் நீங்கள் கொடுத்தீங்க, எந்த வழக்கில் நீங்கள் எப்படி நடந்து ஏதாச்சும் பேசுறீங்க, நான் எங்கே பேசுனேன் என்ன பேசுறேன்னு சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்றதுக்கு வசதியாக இருக்கும். இல்லை நீங்கள் தான் சொன்னீங்களா? சரி நான் சொன்னேன்னா எந்த ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் 7 உட்காந்துட்டு கூப்பிட்டு நீ என்னை பற்றி பேசுனியா, நீ என்ன அப்படி பேசுனியா, புரியலங்க என்னங்க என்னைக்கு பேசுனேன், ஒரு ஜட்ஜு கூப்பிட்டு திருப்புன்னு இந்த மாதிரி கேட்டா என்ன செய்வாரு அவரு? என்ன ஒண்ணுமே யாராவது கேசஸ் கொடுத்துருக்காங்களா என்னன்னு புரியலையே அப்படின்னு அவர் முடிச்சிருக்காரு. அவர் கேட்டிருக்காரு. ஏன் நீங்க கேட்கற கேள்வி என்னமோ வாஸ்தவம் தான், ஆனா நான் இப்படி ஓப்பனா நான் சொல்ல முடியாது. நீங்க எந்த வழக்குல குறிப்பிட்டு பேசுறீங்க, எந்த சம்பவம் அல்லது நான் எங்க பேசுனேன், எந்த மேடையில பேசுறேன்னு சொல்லுங்க. ஏன்னா வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து பல ஊர்களில் பல மேடைகளில் பேசுறவர். ஏன் இங்கேயுமே நம்ம வாய்ஸ் ஆஃப் டீன் வந்து கடைசியா வந்து இந்த திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக, திருப்பரங்குன்றம் இஷ்யூ தொடர்பாக முழு விஷயத்தையும் மக்களிடையே வந்து அவர் தான் பேசினார். கிட்டத்தட்ட 50 நிமிஷம் 55 நிமிஷம் நம்ம அறிவு சேனலில் இருக்கும், பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ இப்படி பல்வேறு மேடைகள் அவர் பேசுகிறவர். அவர் என்ன மேடையில் எப்போ சொன்னேன்னு சொன்னீங்கன்னா ஆமாம் இல்லைன்னு நான் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும், சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்க, அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரு. உடனே வாஞ்சிநாதன் தோழர் வந்து இல்லைங்க நீங்கள் வந்து ரிட்டனாக என்னங்கிறத தெளிவாக எழுதி கேட்டிங்கன்னா நானும் ரிட்டனாக கொடுத்துட்றேன் அப்படின்னா, யூ ஆர் காவர்ட் அப்படின்றக்காப்புல, நீ ஒரு கோழை, நீங்கள் ஒரு கோழை, ஏன் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, ஐயா நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, நீங்கள் ஒன்று சம்பவத்தை சொல்லுங்கள், இல்லை மேடையை சொல்லுங்கள், இல்லை என்ன வழக்குன்னா சொல்லுங்கள், இப்படி பொத்தாம்பதுவாக கேட்டால் நீங்கள் பேசாமல் ரிட்டனாக கொடுத்துருங்க, நானும் ரிட்டனாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல. சரி என்னைக்கு நீங்கள் ஆஜராகிறீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என்னைக்கு என்ன சொல்லுங்க, அப்போ நான் திங்கக்கிழமை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே கொடுங்க நான் அந்த பதில் சொல்கிறேன் அப்படின்னு அவரு பின்னாடி போயிட்டார். இப்போ போனதுக்கப்புறம் அவர் இருக்கும்போதே அவங்களுடைய ஸ்டெனோகிராஃபரை கூப்பிட்டு டிக்டேட் பண்ணுறாராம் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். என்னென்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி வாஞ்சிநாதன் அவர்கள் நான் இப்படி சாதிய கண்ணோட்டத்தோடு ஒரு வழக்கையோ தீர்ப்பையோ கூறுகிறேனா அப்படிங்கிறத அவர் கேட்டிருக்கிறேன், அவர் வந்து பதில் சொல்லாமல் வந்து மறுக்கிறாரு, அவர் ரிட்டனாக கேட்டிருக்காரு, நான் ரிட்டனாக இது பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல. இப்படியான திங்கக்கிழமை என்னன்னு தெரியும் முழு விவரம். ஆமாம், எதுக்காக ஜட்ஜி வந்து இப்படி கேட்டாரு, என்ன அர்த்தத்தில் வாஞ்சிநாதன் பார்த்து கேட்டாருங்கிறது திங்கக்கிழமை வெளியிட்டுருவாங்கல்ல. ஓகே சிறப்பு, கிளம்புமா? அதெல்லாம் இல்லை, அதுக்கு இடையில தான் இப்போ ஒன்று நடந்து போச்சு. என்ன நடந்து போச்சு அப்படின்னா, வாஞ்சிநாதன் சரி ரைட் வணக்கம் அப்படின்னு போட்டு வந்துட்டாப்ல. வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கோர்ட் ஆர்டர் ஒன்று சர்க்குலேட் ஆகுது. அது என்ன அப்படின்னா, வாஞ்சிநாதன் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டு இந்த மாதிரி வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்தது, இப்படியாக நீதியரசர் ஒருத்தரை வந்து குறிப்பிட்டு அவர் சாதிய கண்ணோட்டத்தோடு தீர்ப்புகளை வழங்குகிறார் அப்படின்னு அவருக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதை குறித்து கேள்வி கேட்டோம்னா அவர் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஒரு கோர்ட் ஆர்டர் சுற்றுது. இந்த கோர்ட் ஆர்டர் வாஞ்சிநாதன் தோழருக்கு பேட்டி கொடுக்குற அந்த நேரம் வரை கையில் கிடைக்கும். அதாவது ஒரு இது மனுவா, ஒரு தீர்ப்பு, ஒரு அஃபிடவிட் கிடையாது, அது வந்து ஒரு ஆர்டர், ஒரு கோர்ட் ஆர்டர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி. ஏன் இவருடைய எஸ்டிடி இருந்து இவர் ஏற்கனவே வந்து கோர்ட் ஆர்டர் தான். ஆமா, பிராக்டிஸ்ல வந்து 2 வருஷம் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது தடை செய்யப்பட்டவர். அப்ப இவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்ற டோன்ல அந்த கோர்ட் ஆர்டர் இருக்குது. உடனே அதை என்னப்பா இது நம்ம போய் பேசிட்டு வந்துட்டோம், இப்படி ஒன்று சர்க்குலேட் ஆகுது. நாடோடிகள் வர்ற அந்த இது காமெடியன் மாதிரி எப்போ போட்டோ எடுக்கிறீங்க, எப்போ ஃப்ளெக்ஸ் அடிக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா அவரும் உடனே கூப்பிட்டு சன் நியூஸ், அறக்கழகம் உள்ளிட்ட அனைத்து சேனலும் கூப்பிட்டு அவர் வந்து இதை வந்து பதிவும் பண்ணுறாரு. இப்போ தோழர் மருதையன் வந்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறாரு. நீங்கள் அவரை கோர்ட்டுக்கு கூப்பிட்டீங்க, சம்மன் பண்ணி கூப்பிட்டீங்க, அவர் வந்துட்டார். அந்த வழக்குக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது, ஏன்னா அவர் முன்னாடி ஆஜரானார், அதுக்கப்புறம் மாற்றிட்டு போயிட்டாரு, அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு.
கூப்பிட்டு எந்தவித சம்மந்தமும் இல்லை, அந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்லாமல் அந்த இதுக்கு துளி சம்மந்தமும் இல்லாமல் நீ என்னை பற்றி பேசினியா அப்படின்னு நீதியரசர் கேட்கறது அது எந்த வகையில் நியாயம்? சம்மந்தம் இல்லாமல் எப்படி கேட்பாரு அவரு? அதான் ஏதாவது சம்மந்தம் இருக்கும், உனக்கு தெரியல. எனக்கு தெரியல. சரி, ஓகே. தோழர் ராஜநாதனுக்கு தெரியலையா? அப்படியா? அவரு அதைத்தான் கேட்கிறாரு. அப்ப இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நீங்க என்னை பார்த்து இப்படி சாரியத்தன்மையோட நான் நடந்துக்கிறானா அப்படின்னு ஒரு கேள்வியை வாஞ்சிநாதன் தோழரை பத்தி நீங்க கேட்குறீங்க. அதற்கு அவர், ஐயா நீங்க எழுத்துப்பூர்வமாக கேட்டீங்கன்னா நான் எழுத்துப்பூர்வமாக இந்த சம்பவம்னு குறிப்பிட்டு கேட்டீங்கன்னா நான் இந்த சம்பவத்தை சொன்னா இல்லையா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த எந்த சம்பாஷணையுமே கோர்ட் ஆர்டர்ல நீங்க பதிவு பண்ணவே இல்லை. ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்கல்ல, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு, அதுல நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கேட்ட கேள்வி மட்டும்தான் இருக்குது. அதற்கு வாஞ்சிநாதன் தோழர் பதில் சொல்ல மறுக்கிறார் என்ற துணியில அந்த கோர்ட் ஆர்டர் வருது. அப்ப இது எது உண்மை? ரெண்டாவது, இந்த கேள்வி இருக்கு இல்லையா, நீங்க நான் சாதி ரீதியில் நடந்துக்கிறேன்னா பதில் சொல்லுங்க அப்படின்னு வாஞ்சிநாதன் தோழரை பற்றி அவர் கேட்டார் இல்லையா, இது ஓப்பன் கோர்ட்ல நடந்திருக்குது. அதாவது தனிப்பட்ட நீதியரசரோட கேபின்லயோ இல்ல மற்ற வழக்கறிஞர்கள் இல்லாதப்ப நடக்கல. எல்லாரும் ஓப்பன் ஹால் ஓப்பன் கோர்ட்ல கேட்பாங்க. அப்ப கேஸ் அங்கதானே கேட்கணும். அப்புறம் அப்ப இந்த இடத்துல இன்னொரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஓப்பன் கோர்ட்ல ஒரு நீதியரசர் ஒரு வழக்கறிஞரை பத்தி நீ இந்த மாதிரி பண்ணியா அப்படின்னு மிரட்டும் துணியில இருக்குது. இது எப்படி இப்படி ஒருத்தர் கேட்கலாம் அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க. இப்போ ஒரு கோர்ட் ஆர்டர் நீங்க போடுறீங்க, இவர் என்னை பத்தி இப்படி சாதிய கண்ணோட்டத்தோட ஏங்குறேன்னு என்ன சொல்றாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அப்போ அந்த சம்பாஷணையே சம்பவத்தை முழுசாக எழுதணும்ல, உங்கள் தரப்பு மட்டும் எழுதுனது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு தோழர் மருதையன் போன்றவர்கள் கேட்குறாங்க. இல்லை, இப்போ இதில் வாஞ்சிநாதன் தோழர் சொன்னதுதான் நம்மளுக்கு தெரியும். அவர் என்ன சொன்னாரு நம்மளுக்கு தெரியாது. அது அவர் தான் சொல்லணும், ஜட்ஜை தான் சொல்லணும். அவர் இதை தான் கேள்வியாக கேட்டிருக்காரு. அவர் கோர்ட் ஆர்டர்லேயே அவர் எழுதியிருக்காரு, நான் இப்படி ஓப்பனாக கேட்டுவிட்டேன் அப்படிங்கிறத அவர் எழுதியிருக்காரு. இப்போ இதுக்கிடையே இன்னொரு ஒரு விஷயத்த வாஞ்சிநாதன் தோழர் பிரேக் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் ஒரு ரகசிய புகார் ஒன்று அனுப்பிச்சிருக்கிறார். அது யார் பேர்ல அப்படின்னா, நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேல சில குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமாக அது அந்த புகார் நூலில் டைப் பண்ணி ஆதாரத்தெல்லாம் அட்டாச் பண்ணி அதை ஒரு ரிஜிஸ்டர்டு போஸ்ட்ல பிரிண்ட் எடுத்து அனுப்பியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஒரு மெயிலாக அனுப்பும் போதோ இல்லை வேற வகையில் அதை இன்டர்நெட் வழியா சென்ட் பண்ணும்போது அதை எங்கேயாவது லீக் செய்யப்படலாம், ஹேக் செய்யப்படலாம். அதனால ரிஜிஸ்டர் போஸ்ட் தான் சேஃபஸ்ட், அதுதான் அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும். ஆமா. அதனால அவர் என்ன சொல்றாரு, நான் எல்லாத்தையும் கரெக்டா டைப் பண்ணி அதுக்கான நான் என்ன புகார் வைக்கிறேனோ அதுக்கான ஆதாரத்தையும் கரெக்டா அட்டாச் பண்ணி ரிஜிஸ்டர்டு போஸ்ட்ல நான் அனுப்பிட்டேன். ஆனால் அப்படி நான் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பின அந்த புகாரானது சாஃப்ட் காப்பியாக அட்வொகேட் ராஜராஜன் அப்படிங்கிற ஒரு அதிமுக வழக்கறிஞரால் மதுரை இந்த வழக்கறிஞர்லாம் பார்கன்ஸ் வழக்கறிஞர்லாம் இருப்பாங்க இல்லையா, ஒரு வாட்ஸ்அப் குரூப், அதில் பரப்பப்படுது அப்படிங்கிறாரு. அதில் என்ன இருக்குது? வர வேண்டியது தானே. அது என்ன லிஸ்ட் இருந்தால் ஒரு அஃபிடவிட்டோ இல்லை ஒரு நீங்கள் சொன்னி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது மாதிரி அனுப்ப வேண்டியது என்ன இருக்கு? அதுதான் கிடையாது. அது மாதிரி அனுப்புறது அப்படிலாம் கிடையாது. என்ன அப்படின்னா, ஒரு நீதி இப்போ ஒரு வழக்கறிஞர் தப்புனப்போ ஒரு போலீஸ் தப்பு பண்றாங்கன்னு வச்சுங்க, நீங்க போய் ஒரு நீதிமன்றத்துல இங்க பாருங்க நான் போலீஸ் இருக்கிறாப்புல அவர் என்கிட்ட இவ்வளவு லஞ்சம் வாங்கினாரு, செஞ்சுட்டாரு, வச்சுட்டாரு, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு நீதிபதி இதே போல லஞ்சம் வாங்கிட்டாரு, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அல்லது அரசமைப்பு சட்டத்துக்கு செயல்பட்டாரு, அவர் மேல விமர்சனம் இருக்குது அப்படின்னா அது எங்க போய் பண்ணுவீங்க? அது கொலிஜியம். அது எங்க பண்றது அப்படின்னா, அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார் இல்லையா, அவருக்கோ அல்லது உச்ச நீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கார்ல அவங்களுக்கோ நீங்க புகாரா, ரகசிய புகாரா நீங்க அனுப்பணும். ரகசியமா? ஆமா. அப்படி அனுப்புறத இந்த புகார் இந்த பேர்ல கொடுத்தேங்கிறத அனுப்புன நபர் வெளியே சொல்லக்கூடாதான். அதன் அடிப்படையில தான் சொல்லிவிட்டாரு அவரு. இவர் எங்க சொன்னாரு? அது அட்வொகேட் ராஜராஜன்ல முதல்ல சொன்னாரு. அப்படியா? ஆமா ஆமா. அததான் ஒரு அந்த காப்பி இப்ப அதான் சுத்திட்டு இருக்கு. ஆமா, இப்படி ரகசியம் அவர் ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புறது எப்படி போன்ல எடுக்க முடியும்? அதான் வாஞ்சிநாதன் தோழர் கேக்குறாரு. நான் ஒரு ரகசிய புகாரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்புனேன், அது ஒரு ரகசிய புகார், அது நேரடியாக அங்கதான் போகணும். அது எப்படி இங்க இருக்கிற ஒரு அதிமுக வழக்கறிஞரான அட்வொகேட் ராஜராஜன் எப்படி அதான் ஃபாலோ? இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்பதான் சூடு பிடிக்குது களம். கடுப்பாவது சூடு பிடிக்குதா? ஒரு மனுஷன் பாடா பட்டு இருக்காரு, விளையாட்டா இருக்காருங்களா? சரி, ஓகே. அவர் என்ன கேக்குறாருன்னா, அப்போ கேக்குறாரு இது எப்படி வெளியே வந்துச்சுன்னு கேக்குறாரு. ஆப்வியஸ்லி ஆச்சரியமா இருக்கு.
ஏன்னா லீக் ஆயிடக்கூடாதுன்னு தானே நான் ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புனேன். ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பல எப்படி லீக் ஆச்சு? இது எனக்கு தெரியல. நீட் பேப்பர் ரிலீஸ் ஆகுது, என்னென்னமோ லீக் ஆகுது, அது மாதிரி இது leak ஆகக்கூடாது. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, அது மாதிரி லீக் ஆயிருக்கும் தெரியல எனக்கு. அப்போ நீதிமன்றங்கள் குறித்து மக்களிடையே வந்து ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுறதா? அப்போ அந்த ஒரு அக்கறை இருக்குதுல்ல, மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை இருக்கிறது இந்த நீதிமன்றங்கள் தான். ஆமா, நீதிமன்றம் தான் வந்து மக்களின் கடைசி நம்பிக்கை, ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றங்கள் தான். அப்ப இப்படியான செயல்பாடுகள் மூலமா நீதிமன்றத்தின் மீது ஒரு அவமதிப்பு வந்து உண்டாயிடக்கூடாது. அப்படிங்கறத அவமதிப்பு ஒரு நம்பிக்கை உண்டாயிடக்கூடாது அப்படிங்கறது அவருடைய கன்சர்னா இருக்கு. இப்பயுமே அந்த புகார் குறித்து, அந்த புகாரில் என்னென்ன நான் ஆட் பண்ணியிருக்கேங்கிற குறித்து அவர் பேசவே இல்லை. அதை வந்து கவனமாக எல்லா பேட்டிகள்லையும் வந்து சொல்லாமல் கடந்து போகிறாரு. ஏன்னா நான் சொல்லக்கூடாதுங்க புரோட்டோகாலா, ஆனால் இவர் வந்து அதை வெளியிடுறாரு. யாரு அதிமுக அட்வொகேட் ராஜராஜன்ங்கிறவர். இப்போ மருதேன் தோழர் என்ன சொல்கிறாருன்னா, சட்டத்தின்படி இப்படி ஒருத்தர் இப்படியான ரகசிய புகாரோ ஒருத்தர் வந்து லீக் பண்ணுறாரு அப்படின்னா அவர் மீது கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத, இதுதான் புரோட்டோகால் லா, இதுதான். அப்போ அது இன்னும் செய்யப்படவில்லை. இப்போ இதுவும் கண்டென்ட் ஆஃப் கோர்ட்டு தானே. இப்போ கூடுதலாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒருவேளை இந்த மாதிரி புகார்கள் அடிப்படையில் தான் இந்த புகார் வந்து அவர் கொடுத்துட்டாருங்கிறத மென்ஷன் பண்ணி தான் இன்டைரக்டாக நீதியரசர் வந்து கேட்குறாரோ அப்படிங்கிற ஐயம் வந்து எழுது. ஆனால் எந்த இடத்துலையும் தோழர் வாஞ்சிநாதன் அவர்களோ வேற யாருமோ வந்து இவர் இதனால தான் இதை இப்படி கேட்குறாரு அப்படின்னு எந்த இடத்துலையுமே கனெக்ட் பண்ணி அவங்க கேட்கல. இது வந்து பொதுவெளியில் இப்படியான ஒரு இப்படி ஒன்று நடந்திருக்கு, இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற பார்க்கப்படுது, அவ்வளோதான். வேற யாரும் வந்து இதை டிக்ளேர் பண்ணல, பொதுவெளியில் இதை சொல்லவும் இல்லை. ஸோ வாணிநாதன் அவர்களும் அது எப்படி இதாச்சுன்னு தெரில, ஆனால் அதை வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு. இது என்னங்கிறத கவனமாக பார்க்கணும் அப்படின்றாரு. இந்த சம்பவம் குறித்து திராவிடர் விடுதலை கழகம் சார்பாக தோழர் கொளத்தூர் மணி அவர்கள் வந்து வாணிநாதன் தோழருடன் நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு அவர் வந்து ஒரு நீண்ட இந்திரகுமார் எழுதிட்டாப்ல. அது நேற்று நைட்ல இருந்தே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்திரா அண்ணாக்கு முந்தானே தான் துணை நிற்போம்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நாள் இந்திராவுக்கு துணை இருக்க வேண்டியிருக்கிறோம். இன்னைக்கு வந்து வாணிநாதன் துணை, நாளைக்கு நம்மளுக்கு இருக்கலாம். வீடியோ வந்ததுக்கு அப்புறம் நமக்கு துணை இருக்கலாம், துணை இருக்க வேண்டிய வரும். எல்லாரும் துணை நில்லுங்க. ஆமா, நில்லுங்க. அப்புறம் நம்ம விசிகாயின் சார்பாக அண்ணன் வன்னியரசனை வந்து அவர் வந்து ஒரு சாலிடாரிட்டி போஸ்ட் போட்டிருக்காப்புல, வாஞ்சிநாதன் தோழருக்கு வந்து துணை நிற்கணும். அவர் கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் வச்சிருக்காரு. ஆமாம், அவர் வந்து ஜெய சுவாமிநாதன் அவர்களுடைய முந்தைய வழக்குகள் தீர்ப்புகள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது, அப்போ ஒரு சந்தேகம் இல்லாதா அப்படின்ற அடிப்படையில் அவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. இதை குறித்து மருதேன் தோழர் பேசும்போதும் இப்படியான விமர்சனங்கள் வரும். இப்போ நீங்க ஒரு மருதேன் தோழர் கேட்ட என்னன்னா, என்ன விமர்சனம் தானே, விமர்சனத்தை அணுக முடியாதா? ஒரு உச்சபட்சமான ஒரு வாத பிரதிவாதங்கள் நடக்கிற நீதிமன்றத்திலேயே வந்து ஒரு விமர்சனம் வைக்கும் போது அதை ஹெல்த்தியா எடுத்துக்காம நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க. அவர் சொல்றது என்னன்னா, ஒரு கருத்தியல் சார்ந்து ஒரு வழக்குகள் வர்றப்போ இப்போ அதுக்கு வந்து மாறுபட்ட விமர்சனம் வந்து கருத்தியல் சார்ந்து தான் வரும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து கருத்தியல் ரீதியாக விமர்சனம் வைக்கக்கூடாது. அது வந்து ஒரு நீதிபதிக்கு வந்து ஒரு நோக்கம் கற்பிக்கிறதா அப்படி எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து நெக்லிஜென்ஸ் விட்டு தான் ஆகணும். இது போத் ரெண்டு சைடுக்குமே அப்படித்தான் அப்படிங்கிறாரு. கூடுதலாக வந்து ஐஎம்எம்கே ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அவங்க வந்து ஒரு கூட்டத்தில் இன்னைக்கு வந்து தோழர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு தீர்மானமும் போட்டிருக்கிறாங்க. அதை குறித்தும் வந்து நம்ம யூடியூப் டெஸ்ட்டில் வந்து ட்வீட்டும் போட்டிருக்கிறோம், அந்த தீர்மானத்தையும் கட்டுறோம். ஸோ இவ்வாறாக ஒவ்வொருத்தரும் சாலிடாரிட்டி போட்டுருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு ஆதரவு பதிவு வந்து திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்களுடைய அந்த கண்டன அறிக்கை சாலிடாரிட்டி போஸ்ட் தான். அதில் பல்வேறு முக்கியமான விஷயத்த ஐயா ஆசிரியர்கள் வந்து தொட்டு பேசியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஜெயா சுவாமிநாதன் அவர்கள் பல்வேறு வழக்கை வந்து ஒரு டச் பண்ணுறாரு. இதே போல் விமர்சனங்கள் வந்து வைப்பதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும், புகார் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு மேனாள் நீதியரசர்கள் வந்து பல்வேறு மேடைகளில் வந்து பேசியிருக்கிறாங்க. இதே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு வழக்கில் அந்த வழக்குக்கும் இதுக்கும் சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லைனாலும் கூட தந்தை பெரியார் அவர்கள் குறித்தும் மணியம்மை அவர்கள் குறித்தும் வந்து ஒரு கொச்சைப்படுத்துற ரீதியாக ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. அது வந்து அந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லை, ஆனால் ஏன் அவர் வந்து அதை பேசணும்? அது மட்டும் இல்லாமல் பகுத்தறிவாளர்களை வந்து கிண்டல் பண்ணி பேசுகிறாரு. ஸோ இப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆனால் இதெல்லாம் அவர் வந்து தொடர்ந்து அவர் பண்ணிட்டு தான் வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம்ங்கிற அந்த வழக்குக்கு அவர் கொடுத்த தீர்ப்பு, அது மட்டும் இல்லாமல்
அந்த கஸ்தூரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய சம்பவம் நம்ம பார்த்தோம். அவங்க வந்து பேசிட்டு தெலுங்கு சமுதாய மக்களை நோக்கியே வந்து ஒரு இழிவான கருத்தை சொல்லிட்டு இங்கேருந்து ஆந்திராக்கே போய் நம்ம வந்து இல்லை நான் என்ன நினச்சி பார்க்குறேன், வாஞ்சிநாதன் தோழருக்கு இவ்வளோ அடி விழுவுது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பெரியார் எவ்வளோ கேஸ் வாங்கியிருப்பாரு, பெரியார் என்ன நல்லா பேசியிருப்பாங்கன்னு சொல்கிறேன், நினச்சி பார்க்குறேன். இப்போ அவங்க அங்கே போய் அந்த அம்மா வந்து அங்கே ஒண்டிச்சு போய் போலீஸ் போய் கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த வழக்கு விசாரணை பெயில் அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. அந்த பெயில் விசாரணைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதரசனுடைய மனைவி அவங்க சோஷியல் அக்கௌண்ட்டில் வந்து கஸ்தூரி அவர்களுக்கு ஆதரவு ஒரு போஸ்ட் போட்டாங்க. இதை குறித்து நம்ம இப்போ வந்து பேசியிருக்கோம். இப்படியே ஒரு நீதியரசனுடைய மனைவி இப்படி கரெக்டாக பெயில் விசாரணையின் போது கரெக்டாக இப்படி போட்டால் இது வந்து எப்படி பார்க்கப்படும்? அவங்க சொல்லியிருப்பாங்க, அதை எடுத்து மீடியாவில் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இல்லை அதை அப்படி ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு நீதியரசனுடைய மீடியாவோட பாலிடிக்ஸ் பாது. இப்போ நீங்கள் போட போய் தானே அது மீடியாவுக்கு வருது. அப்படி ஆமாம். இப்போ நீதியரசோட மனைவியாக இருக்கும்போது உங்களுக்கும் அந்த பொறுப்பு எல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் கவனமாக எதை நீங்கள் பேச போகிறீங்க, எதை நீங்கள் பேசக்கூடாதுன்ற அந்த பொறுப்பு நம்ம எங்களுக்கு வேணும்ல. நீங்கள் போட போய் தானே அவங்க எடுத்து போடுறாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் அதை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னா அப்போயும் விமர்சனம் வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் அடிக்க விட்டுட்டு பாருங்க. இது மட்டும் கிடையாது, வேறொரு சமூக நீதி அவங்க வந்து ஒரு இதுவாக சமூக பிரச்சனையை போடக்கூடாது. அதை நீங்கள் ஒரு நீதியரசனுடைய மனைவியாக இருக்கிறீங்க, அப்போ அது வந்து அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுமா? ஆமாம், கண்டிப்பாக ஆகும். அப்போ வந்து கான்ஃப்ளிக்ட்லாம் நிறையா இருக்குது அதில். இது மட்டும் இல்லாமல் வேற ஒரு சமூக நீதி சார்ந்த வழக்கில் எம்பிபி வில்சன் சார் வந்துட்டு ஆஜராகிறாரு. அந்த சம்பவத்தை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். அதை வந்து அவரை ஒரு ஓப்பன் கோர்ட்டில் இதே போல் அவருக்கு வந்து டைமே கொடுக்காம இது பண்ணி அவரை கொஞ்சம் ஹார்ஷாக வந்து நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து பேசினாங்க. இந்த சம்பவத்தையும் ஆசிரியர் வந்து குறிப்பிடுறாரு. இப்படி வந்து வில்சன் அவர்கள் வந்து ஒரு இப்படி டீல் பண்ணார் ஒரு சமூக நீதி வழக்கில். இப்போ இந்த சம்பவம் இருக்குல்ல, இப்படி வில்சன் சாரை வந்து இப்படி பேசிட்டாரு அப்படின்னு பொதுவெளியில் வந்து பேசின முதல் நபர் யாருன்னா வாஞ்சிநாதன் தோழர் தான். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல்வேறு ஊடகங்களில் இந்த சம்பவம் குறித்து பேட்டி கொடுத்து இந்த சம்பவத்தை கண்டித்தவர் யார் அப்படின்னா இதே வாஞ்சிநாதன் தோழர் தான். ஏன்னா வில்சன் சார் வந்து நமக்கு தெரியும், அவர் வந்து பார்லிமெண்டேரியனாகவும் அவர் மூத்தவர், வழக்கறிஞராகவும் அவர் வந்து ஒரு மூத்தவர். ஸோ ஒரு மூத்த வழக்கறிஞரை ஒரு கேஸ்க்காக வாதாட வர்றாருன்னா அவருக்கு ஒரு குறைந்தபட்ச மரியாதை இருக்குல்ல. அது கூட இல்லாமல் ரொம்ப இதா டீல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண போறாங்க. இல்லை இருந்தாலும் ஒரு மரியாதை குறைவாக அவர் நடத்திட்டாரு அப்படிங்கிற அந்த சம்பவத்தை வந்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பல்வேறு ஊடகங்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. ஸோ இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து அவர் அடிக்கிட்டே போறாரு. இப்போ வன்னியரசனை கோட் பண்ண மாதிரி இந்த வழக்கு மைக்கேல் பெட்டி அந்த சிறுமி வழக்குன்னு இப்படி ஏகப்பட்ட வழக்குகள் வந்து இவருடைய இது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப நீதியரசர் இப்படி நடந்துக்கலாமா அப்படின்னு இவங்களும் ஒன்றே ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாதுங்கிற சட்டம்னு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அதில் வந்து இப்போ சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம், மேலே கீழே பார்ஷியாலிட்டி அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதன்படி தான் சட்டமாக அதுதான் சட்டம் சொல்லுது அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படிதான் இருக்க வேண்டும்ங்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இதே நேரத்தில் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்கள் வந்து அவர் வந்து குரூப் ஆஃப் வழக்கறிஞர் அவங்களோட சேர்ந்து அவர் வந்து வாஞ்சிநாதன் தோழருக்கு வந்து துணை நிற்போம் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் பேசும்போது பல்வேறு சம்பவங்கள் இதே போல அவர் கோட் பண்றாரு. நாங்கள் வழக்கறிஞராக இருந்தபோது இதே போல நீதியரசர்கள் அவர்கள் மீது வந்து புகார்கள் நாங்களும் கொடுத்துருக்கோம், அவர்கள் மீது விமர்சனங்கள் வச்சிருக்கிறோம். ஆனால் அவங்க யாருமே இப்படியான நடவடிக்கை வந்து ஈடுபட்டது கிடையாது, நடந்துக்கிட்டது கிடையாது. ஸோ இதில் இவ்வாறான விஷயங்கள் இருக்குன்னு அவங்க சில சட்ட நுணுக்கங்கள் எல்லாத்தையும் விவாதிக்கிறாங்க. இப்போ இதே நீதியரசர் அவர்கள் வந்து எதனால் இந்த விமர்சனங்கள்லாம் வருது அப்படின்னா அவர் பொது மேடையில் பேசுகிற சில விஷயங்கள் தான். இப்போ ஒரு பொது மேடையில் வந்து அவர் ஒரு நீதியரசராக இருக்கிறார் அப்படின்னா அவர் நீதியரசராக பதவியேற்கும் பொழுது அவருக்குன்னு தனிப்பட்ட கொள்கைகள் இருக்கலாம். அதை தான் ஆசிரியர் அவர்களும் அவருடைய கண்டன அறிக்கையில் அவர் குறிப்பிட்டு போடுறாரு. ஒரு நீதிபதிக்கு நீதியரசருக்கு வந்து தனிப்பட்ட கொள்கைகள் வந்து இருக்கும். ஆனால் நீதியரசராக பதவியேற்கும் பொழுது நீங்கள் கொடுக்குறீங்களா உறுதிமொழி, அதில் எந்த கொள்கை சார்பும் இல்லாமல் நான் வந்து பாரபட்சம் இன்றி வந்து செயல்படுவேன்னு தான் சொல்லியிருப்பீங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரியான சில ஒற்ற கருத்தியல் உள்ள ஒரு மேடைகளில் ஏறுவது, அதை மேடை ஷேர் பண்ணிக்கிறதெல்லாம் வந்து
நம்மளே வந்து பேசியிருக்கோம் நிறைய சம்பவங்களை. இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் பேசும்போது வரும் பாண்டே அவர்களோட ஏதோ ஒரு இதில் வந்து ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருப்பாரு. அப்புறம் இன்னொரு ஒரு மேடையில் அதுவும் இல்லை, அது அவங்க நம்பிக்கை தானே, கருத்துனா இப்போ அந்த நம்பிக்கை சார்ந்த கருத்து உள்ள கூட்டங்களுக்கு போதானே செய்வார். இல்லை அப்போ அது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக பார்க்கப்படாதா? இப்போ அவங்கள சார்ந்த ஒரு வழக்கு வந்து எப்படி ஒரு லாயர் வந்து இவர்கிட்ட துணிஞ்சு கொண்டு போவாங்க? இல்லை இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு இடத்துல வந்து அவர் சொல்கிறாரு, சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இப்படியான தப்பை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு மேடையில் சொல்கிறாரு. அதை நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ பாருங்க. ஸோ இப்படி பேசும்பொழுது இப்படியான ஒரு ஏதோ இந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுறவருக்கு எதிராக ஒரு மனு வந்து ஒரு வக்கீல் கொண்டு வர்றாரு, ஒரு புகார் ஒரு வக்கீல் கொண்டு வர்றாருன்னா இவர் இருக்கிற அமர்வுல அதை கொண்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு தயக்கம் வந்துடாதா? சாட்சி தானே பேச போகுது, கோர்ட்ல வந்து சாட்சி தானே பேசும் கடைசியா. ஆனா இப்படியான ஸ்பீச்சை பார்க்கும்போது ஒரு தயக்கம் வரும்ல. சாட்சிகள் பேச போது எல்லாம் ஓகே, ஆனா வர்றதுக்கு தயங்குவாங்களா இல்லையா? சாட்சியோட இப்ப சாட்சிகள்லாம் என் கையில இருக்குது, நான் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா வரேன், வரும்போது கடைசி தீர்ப்பு கொடுக்கணும் டிஆர்எஸ் அவர்களுடைய அமர்வு அப்படிங்கும்போது எனக்கு ஒரு தயக்கம் வந்துடாதா? ஸோ இதெல்லாம் இருக்கு, அவர் வேற ஏதாவது கேட்டுருவாரோ ஒருவேளை அப்படின்னு ஒரு தயக்கம் வந்துடல. அந்த தயக்கத்திற்கு இடம் கொடுக்க கூடாது, இதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அப்படி. இதே மாதிரி கேரளாவில் வந்து நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கருத்தரங்கம் ஒன்று ஏதோ நடந்துச்சு. அதில் ஒரு நீதிபதி பேசுகிறாப்புல, எங்கள் வீட்டு வாடகை கொடுக்கும்போது பிராமின்ஸ்க்கு மட்டும் கொடுங்க எதுவும் சொல்லி பேசுகிறாப்புல. ஓகே, இல்லை இந்த மாதிரி பல்வேறு நீதிபதிகள் வந்து சர்வீஸில் இருக்கும்போதும் சரி, ஓய்வு பெற்றவங்க சரி, இந்த மாதிரியான கருத்தை சொல்லிட்டு தான் வராங்க. ஆனால் இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து வரும்போது இது வந்து முழுக்க நீதிமன்றங்கள் மேலே வந்து ஒரு நம்பிக்கையின்மையை உருவாக்கிடும். அதனால் அது நடக்கக்கூடாது. மக்களின் கடைசி நம்பிக்கை ஜனநாயகத்தில் வந்து அது வந்து நீதிமன்றங்கள் தான். அதை வந்து நீதியரசர்களும் எல்லோரும் வந்து அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுதலாக கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வி சப்போர்ட், வி ஸ்டாண்ட் வித் தோழர் வாஞ்சிநாதன்.